பிரதர் ஃபிர்தோசியே சென்னை உங்களுக்காக தான் இப்போ போய் எடுக்க போகிறாங்க. இது வந்து நீங்கள் கிளிஃபனியா இல்லை பரோவனியான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாறைக்கு கீழே கிளிஃப் மாதிரி இருக்கக்கூடிய பாறையில் ஒரு பெரிய புதர், ஒரு பாதாளம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளார பொந்துக்குள்ளே கட்டி வச்சுருக்கு. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான். கிளிஃபில் பரோஹனி, முருங்கை நெக்டர் இங்கே பாருங்கள், எல்லாம் காட்டு முருங்கை எந்த மாதிரி இருக்குது பாருங்கள், அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. இதுக்குள்ளார போய் தம்பி எடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா உள்ளே நுழைஞ்சு பார்த்தா எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியும். இதுக்குள்ளார மேய்ஞ்சிட்டு போய் அங்கே கட்டி வச்சுருக்கோம். அதை தான் எடுக்க போகிறோம். எடுத்துறேன். ஒரு பீஸ் எடுத்து சிஸ்டர் ஃபிர்தோஸ் சென்னை ரேர் நெக்டார் 1 kg ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ பாய் வந்து காட்டியிருப்பார் எந்த நெக்டார்லேருந்து எந்த ஏரியாலேருந்து வந்திருக்குன்றதை காட்டியிருப்பார். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஊற்ற போகிறோம். ஆனால் ஊற்றிடுவோமாண்ணே? ஊற்றோம்ண்ணே. பொறுமையாக ஊற்றுங்கண்ணே. 4 கிலோ வந்துடும் நினைக்கிறேன். இருங்க தூக்கிடுங்க சார். ஏர்லாக் தான். அதான் பரவாயில்ல. முருங்கை வாடை அடிக்குது. பொறுமனே இல்லை, இது கசடு இல்லைன்னா எவ்வளோ சின்ன மெலிசாக இருந்தாலும் கரெக்டாக ஊற்றலாம். கசடு பாய்.
எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை இல்லை. ஃபிர்தோஸ் தானே அது? கண்மணியா? சென்னை கட் பண்ணிட்டு இதில் கூட ஊற்றிக்கிங்க. போதும் போதும் போது விடுங்க. அதில் கொண்டு வந்துட்டு இருக்காரு 3 கிலோ. சிஸ்டர் ஃபிர்தோஸ் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணியாச்சு. என்ன நெக்டார் என்ன ஏரியா அப்படிங்கிறத பாய் வந்து காட்டியிருப்பார். ஸோ அப்படியே இதை சாப்பிடுங்க, இதனுடைய பெனிஃபிட் அடைங்க. தேங்க்யூ.